ஹே காய்ஸ், நான் தேவி. திருநெல்வேலி பொண்ணு, ஹைதராபாத்துக்கு வந்திருக்கேன். மாதம் பிறந்தோடனே ஒரு 3 விஷயம் தவறாமல் பண்ணுவோம். ஒன்று வீட்டு வாடகை கட்டுறது, இன்னொன்று கரண்ட் பில்லு, இன்னொன்று பலசரக்கு வாங்குறது. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா பலசரக்கு வாங்க தான். இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணுறது போதும்னு ஆயிடுச்சு. ஒரு ட்ராலியில் 2 பேரும் உட்காரணும், ஒரே ஆடம். ஒருத்தனை முன்னாடி உட்கார வச்சாச்சு, பாப்பாவை வந்து ட்ராலிக்குள்ளே உட்கார வச்சாச்சு. ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் நம்ம அதை மட்டும் கொஞ்சம் வாங்குறத விட்டுட்டு நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இவங்க பட்ஜெட் வந்து 3000 போட்டிருந்தாங்க. நான் 1500க்குள்ளே முடிச்சிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படி ஜூஸ் கிராஸ் பண்ணும்போது பாப்பா ஆப்பிள் ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டா. அப்போ அவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க ஜூஸ் குடிக்கிறதுக்குள்ளேயும் சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டே போட்டலாம் போல இருக்குது. அவ்வளோ நேரம் சூடாக இருக்கு முருகான்னு சொல்லி குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வர வழியில் பானிபூரி வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரே ஆடம். பானிபூரியை பார்சல் வாங்கிட்டு கால்நடையாக வந்துட்டு இருந்தேன். பாப்பா எனக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட ஓடி போயிட்டா. எவ்வளோ தான் ஷாப்பிங் போனாலும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடை மாதிரி வரல. இந்த பொருள் இல்லை, அந்த பொருள் இல்லைங்கிற பிரச்சனையே இல்லை. எப்படியாவது ஏதாவது ஒரு பொருளை தேடி கொடுத்துருவாங்க. இங்கே ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்கி. அப்படியே புலம்பிகிட்டே மாடி ஏற வேண்டியதான். 3வது மாடிக்கு ஏற வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு. வந்த உடனே தம்பி வந்து நான் அவனுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கேன். அது வாங்குறதுக்குள்ளேயும் அவன் என்ன பாடுபடுத்துதான்னு மட்டும் இப்போ கொஞ்சம் பாருங்கள். பொருள் எடுத்து கீழே வைக்கவே விடலை. நானும் பில்லை பார்த்துட்டு சரி ஒன்றுனா எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் இதுக்கு 2 வந்துக்கிட்டு எனக்கு சாக்லேட் எங்கே ஒரே சேட்டை தான். சாக்லேட்டு தந்ததுக்கப்புறம் தான் 2 பேரும் அமைதியானாங்க. பில்லை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து 3000 ரூபா சொன்னீங்க, நான் 1500க்குள்ளே முடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பசங்க பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். கொஞ்சோண்டு டைரி மில்க் சாப்பிட தாமான்னு சொன்னதுக்கு அவள் என்னெல்லாம் கேட்குறான்னு மட்டும் பாருங்கள். என் தம்பி டைரி மில்கை ஃபுல்லாக சாப்பிட்டு உட்காந்துட்டான். இப்போ பாருங்கள் பாப்பா என்ன செய்தான்ட்டு. என்ன பண்ணணும்? ஜூஸ் போடணுமா? இதாச்சும் எப்படி ஜூஸ் போட முடியும்? கொஞ்சம் சாப்பிட்டு எவ்வளோ கடிக்கணும்? கொஞ்சோண்டு கடிக்கணுமோ? சரி, கவரை தான்டா கடிக்க முடியும். இதோண்டு கடிக்கணும்னு கை எடுத்தால் தான் கடிக்க முடியும். நீ தான் சாப்பிட்டீங்களா? உனக்கு முழுசா முடிஞ்சிட்டு தான் உட்காந்துட்டேன். சரி அம்மா இருந்தாரு. அதாவது போமா சாக்லேட் எங்க? சாக்லேட் எங்க? எங்க? இதுல இல்ல. இந்த சாக்லேட் யார் சாப்பிட்டா? இந்த சாக்லேட் யார் சாப்பிட்டா? யார் சாப்பிட்டா? யார் சாப்பிட்டா? யார் சாப்பிட்டா? யார் சாப்பிட்டா இந்த சாக்லேட்? அம்மா சாப்பிட்டா? அப்பா சாப்பிட்டுச்சா? அம்மா அப்பாவா? அப்பா சாப்பிட்டுச்சோ? நீ சாப்பிடவே இல்லை. அப்ப இந்த வாயில இங்க ஒட்டி இருக்கிறது என்னதான்? இது என்னதான்? இது யார் சாப்பிட்டது? இருக்கு வெண்ணெய் ஒட்டின மாதிரி இருக்கு. சாக்லேட் காலி காலி காலி. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சை இதெல்லாம் எடுக்காதீங்க, இதெல்லாம் எடுக்காதீங்க. சை பிளேன் இல்லாத பிளேன்